அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது நாங்கள் எல்லோரும் இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம் வந்த காலத்திலே ஒரு பயோஃப்ளாக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு என்னென்னா, கரண்ட்டு போகக்கூடாது, அது இபி போகக்கூடாது. இபி போனால் எல்லாமே ஃபெயிலு. அது உண்மைதான். அதனால் இந்த பயோஃப்ளாக்கு வர்றதுக்காக எல்லாரும் பயப்பட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். இபி பிரச்சனையில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன? இப்போது இந்த பயோஃப்ளாக் சிஸ்டத்துக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க நம்ம ஊரில். அதாவது இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னா இங்கே ட்ரெடிஷ்னலில் பண்ணி கொண்டு இருக்கிற நிறைய உழைப்பாளிகள், ஓனர்ஸு, டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடுனால் உழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவர், அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த பயோஃப்ளாக் சிஸ்டத்தை பிடிக்காது. அதாவது இப்போ நான் இந்த மாட்டு வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறவர் கார் வந்துடுச்சுன்னா, இப்போ மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சிருக்கிற ஆட்கள் என்ன யோசிப்போம், இப்போ நம்ம மாட்டு செயல் நடக்காது, மாட்டுக்கு ஏற்ற விதமான வேலைகள் செய்கிறதோ இல்லை, அந்த வேலைகள் எல்லாம் நிப்பாட்டும் இல்லை. கார் வந்துடுச்சுன்னா மாடு தேவையில்லை, காருக்கு டிரைவர், பெட்ரோல் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அது டெக்னாலஜிக்கல் மாறிடுச்சு. அதனால் இந்த மாட்டு வண்டி ஓட்டுற ஆளுகள் எதிராளியாக வரலாம். கார் எதுவும் வேண்டாம் சார், நமக்கு இந்த மாட்டு வண்டியிலே போயிடலாம். இப்போது அந்த மாதிரி தான் இங்கே ட்ரெடிஷ்னலில் பாண்டு வச்சிருக்கிற ஆளுகள் இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம், அட்வான்ஸ் சிஸ்டம் வரும்போது அதுக்கு எதிரியாக பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இந்த இபி பிரச்சனை. அவர் ரொம்ப பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. கரண்ட்டு போனால் உங்களுக்கு ஃபெயில் தான், கரண்ட்டு போனால் ஃபெயில் தான், கரண்ட்டு போனால் ஃபெயில் தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கரண்டே வேண்டாம். அதாவது நீங்கள் பயோஃப்ளாக் சிஸ்டம் பண்ணுறீட்டுங்க, உங்களுக்கு ஒரு 5 நாள், ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு கல்ச்சர் எடுக்கலாம். அதுக்கேற்ற விதமான ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது நான் கண்டுபிடிச்ச கிடையாது, இது வியட்நாம்காரன் கண்டுபிடிச்சது. அது நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணிட்டோம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நிம்மதியாக தூங்கலாம். அதாவது ஜெனரேட்டர் தேவையில்லை. இப்போ எல்லோரும் என்ன சொல்லுது, நீங்கள் இந்த எலக்ட்ரிக் மோட்டர்னால தானே நீங்கள் இந்த ரோட் ப்ளோயரு, ரிங் ப்ளோயர் எல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு இபி வேணும் தானே. ஆனால் இபி போனால் இது ஒர்க் பண்ணாதில்ல. அப்போ இபி போனாலும் இது ஒர்க் ஆகும். அதுக்கு எல்லோரும் இப்போ என்ன செய்கிறதுன்னா, ஜெனரேட்டர் வாங்கி வைக்கணும். இப்போ ஜெனரேட்டர் வாங்கி வைக்கணுன்னா என்ன, ஜெனரேட்டர் ஒரு ஜெனரேட்டர் இருந்தால் அந்த ஜெனரேட்டருக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் ஆகிடுச்சின்னா, ஒரு ஃபெயில் ஆகிடுச்சின்னா, அப்போது நம்ம ஃபெயில் தான். இபியில் ஜெனரேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஜெனரேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் அதை க்ளீன் பண்ணி அதை ஃபில்டரெல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு நாள் வேலையாகும். அப்போது இங்கே அனிமல் இருக்குது, இங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும், நம்ம கல்ச்சர் ஃபெயில் ஆகும். அந்த விதமான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு இதில் சேனலில் பேசி எல்லாருக்கும் நீங்கள் பயோஃப்ளாக்கு போனால் இந்த விதமான நடக்கும், இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற அந்த டெக்னீஷியன் அந்த மாதிரி ஆளுங்க எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இது சொன்னால் யாராவது வருமா? யாரும் வராது. யாரும் பயோஃப்ளாக்கில் வராது. ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இபி பிரச்சனை வந்துன்னா ஜெனரேட்டர் போடணுன்னா, அப்போ இன்னொரு ஃபார்மர்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டு அவர் 2 ஜெனரேட்டர் போட்டு வச்சு, ஒரு ஜெனரேட்டருக்கு பேக்கப்பு இன்னொரு ஜெனரேட்டர். அப்போ எவ்வளவு காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது? 2 ஜெனரேட்டரு வந்துடுச்சுன்னா, இந்த ஜெனரேட்டரில் ஒரு எண்ணம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு அது ஒரு பேக்கப்பு, அது ஒரு நல்ல ஐடியா. ஆனால் நம்ம பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நம்ம 30 டன் எடுக்கணும்னா அது ஜெனரேட்டர் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவாகும். அப்போ 2 20 லட்ச ரூபா, அதாவது நம்ம டெட் மணியாக அங்கே வைக்கிறது. அப்போ இதுக்கு இந்த விதமான யூஸ்லெஸ் திங்கிங்கு போகாமல் நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கில் ஒரு காரியம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த வியட்நாம்காரன், அது நான் இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு அது அந்த பிக்சர் காட்டிட்டு
நான் சொல்ல இந்த பிக்சர் நீங்கள் பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர். இந்த எலக்ட்ரிக் மோட்டரில் வந்து நீங்கள் பார்த்தா 2 ரூட் ப்ளோயர் இருக்குது. அது பெல்ட்டில் சுற்றுது. இந்த எலக்ட்ரிக் அதாவது ஈபி இருக்கும்போது ஒரு மோட்டரில் அதாவது வந்து இப்போது ரூட் ப்ளோயர் வந்து 5 ஹெச்பின்னா 2 5 ஹெச்பி ரூட் ப்ளோயர் வச்சுக்கிட்டு 10 ஹெச்பி மோட்டர் வைக்கணும். அப்போ அதோட பவர் வந்து ஈக்குவல் ஆகும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த ஒரு மோட்டருக்கு ஒரே ரூட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து அவர் வச்சிருக்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் சொல்லுது. நம்ம இது ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஒரு ரூட்ரு, ஒரு 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 ப்ளோயரு, ஒரு மோட்ரு, அதுக்கு பின்னாடி நீங்கள் பாருங்கள் இந்த சைடில் இருக்க ரெட் கலரில் அதுதான் டீசல் என்ஜின். அதாவது வந்து நமக்கு ஈபி போனால் ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி இந்த எலக்ட்ரிக் மோட்டரை சுத்த வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஈபி கொண்டு வந்து சுத்த வைக்கிறதோட நமக்கு இங்கே சுத்த தான் செய்யணும் இல்லை. அதனால நமக்கு டீசல் என்ஜின் போதும். டீசல் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணினா டீசல் என்ஜினோட புள்ளி வந்து சுற்றும். அப்போ வந்து அந்த மோட்டரோட பெல்ட்டை கழட்டிட்டு இந்த டீசல் என்ஜினோட பெல்ட்டு மாட்டணும். அப்போ வந்து நமக்கு கரண்ட்டு ஃபெயில் ஆனாலும் ஒரு வாரம் கரண்ட் இல்லாது இருந்தாலும் இந்த டீசல் என்ஜின்லே ஓடிட்டு. அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 30 டன் எடுக்கணும்னா நம்ம ஒரு 6 ரூட் ப்ளோயர் வைக்கணும். 6 ரூட் ப்ளோயர் வச்சுன்னா 6 டீசல் என்ஜின் வச்சுருந்தோம். டீசல் என்ஜினுக்கு அவ்வளவு கேஷ் இல்லை. ஒரு 40,000 45,000த்துக்கெல்லாம் நமக்கு தேவையான பவர் கிடைக்கிற டீசல் என்ஜின் கிடைக்கும். அப்போது இந்த நல்ல கிர்லோஸ்கர் மாதிரி இருக்க கம்பெனி, அதே மாதிரி நல்ல ஹோண்டா, அதே மாதிரி நல்ல கம்பெனி என்ஜின் வாங்கி வைக்கணும். டேமேஜ் வராதது. இந்த இந்த வாட்டர் கூலிங் என்ஜின் இருக்குது, அது வாங்கக்கூடாது. ஏர் கூலிங் என்ஜின் தான் நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு நல்லது. அப்போ அந்த மாதிரி ஏர் கூலிங்கில் என்ஜின் வாங்கி இதே மாதிரி செட் பண்ணணும். நம்ம வந்து அது ஃப்ளாட்டோ நம்ம வெல்டிங் ஆளை வச்சுட்டு சேனல் கட் பண்ணி இதை மோட்டரோட கீழே இருக்கிறத அந்த போல்ட் எல்லாம் போடணும் இல்லை. அந்த போல்ட்டு போடுறத ஓட்டையெல்லாம் கரெக்டாக ட்ரில் பண்ணி அதில் வந்து செட் பண்ணி இதே மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு ஈபி பிரச்சனைக்கு அப்புறம் வேறு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை பேக்கப் கிடச்சிருக்கு? அதாவது நீங்கள் 6 ப்ளோயர் வச்சு 6 என்ஜின் வச்சுன்னா 6 பேக்கப் உங்களுக்கு. இதில் நீங்கள் பாருங்கள், ஒரே டைமில் வந்து நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரே டைமில் அது நம்மளை 6 ப்ளோயர் வச்சுருக்க எதுக்குன்னா இதுக்கு வந்து ப்ளோயருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். அதாவது ஒரு ப்ளோயர் ஓட்டும்போது இன்னொரு ப்ளோயர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு 1 ஹவரில் ஒரு மோட்டரை வந்து மாறி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம ஃபுல் டைம் ஃபார்மில் தானே இருக்குது. அப்போ வந்து இது ஏர் சர்க்குலேஷன் நல்லா நடக்குதா? இப்போ நம்மளை வந்து ப்ளோயரோட எண்ணமோ ഇതിൻ്റെ HP பவரோ இது ஒன்றும் நம்ம பார்க்குறதில்ல. அதாவது அது ஒரு அந்தாசா ஒரு ஐடியாலஜிக்கலி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம பார்க்க வேண்டிய தண்ணியில் வந்து டிஓ எத்தனை இருக்குது? டிஓ வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், டிஓ வந்து 5 ppm எபோவ் இருக்கணும். டிஓ டிசால்வ் ஆக்சிஜன் தண்ணியில் கலக்கணும். அதுதான் அனிமலுக்கு தேவை. நம்ம இந்த ப்ளோயர் வைக்கிறதும் இந்த என்ஜின் வைக்கிறதும் இது எல்லாம் அனிமலுக்காக. அனிமலுக்கு 5 ppm எபோவ் டிஓ கிடைக்கணும். அப்போது நீங்கள் போய் தண்ணியில் பார்க்கும்போது இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். இங்கே வந்து இப்போ ஒரு 2 ப்ளோயர் ஓடிட்டு இருக்குன்னு திங்க் பண்ண. 2 ப்ளோயர் ஓடிட்டு இருக்குது. தண்ணியில் வந்து 5 ppm கரெக்டாக போகுது. இன்னொரு மத்தியான டைமில் போய் பார்த்தா 5 ppm மேலே 5.5 போகுது. அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த 2 ப்ளோயரில் வந்து ஒரு ப்ளோயர் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் வந்து நமக்கு வந்து 5.5 தேவையில்லை. 4.5 அந்த மாதிரி கிடைச்சாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு சில ஆளுங்கள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கு, எனக்கு வந்து டிஓ தண்ணியில் எப்போவும் 8 ppm 9 ppm வேறு போகுது, அதனால் கல்ச்சர் சூப்பராக வரும். சார், நம்ம வந்து திங்கிக்க வேண்டிய இது நம்ம இப்போது மனிதர்கள் மூச்சு விடுறது ஆக்சிஜன் லெவலு இப்போ வந்து இங்கே நம்ம இருக்கிற பூமியில் அது நமக்கு ஏற்ற விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். 20க்கு மேலே அந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது கடவுள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 30க்கு மேலே 40க்கு மேலே அந்த ஆக்சிஜன் லெவலு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு அதனால நமக்கு அதிக நம்ம வளர்ச்சியோ இல்லைன்னா நமக்கு அதிகமாக வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஏதாவது இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அது கடவுள் செட் பண்ணி வச்சிருக்குது. அதே மாதிரி இந்த அனிமலுக்கு 5 ppm எபோன்னு சொன்னால் அது 10, 11, 12 அந்த மாதிரி இல்லை. 4.5 to 5.5 அதுக்கு இடையில நிப்பாட்டணும். நீங்கள் போய் 5 ppmக்கு மேலே போய் 6, 7க்கு போனால் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா எனர்ஜி லோஸ். நீங்கள் வந்து உங்களை காசு தானே செலவு. இந்த ப்ளோயர் வந்து 3 எண்ணம் ஓடிட்டு இருக்குது. திங்க் பண்ணுங்கள், ப்ளோயர் வந்து 3 எண்ணம் ஓடிட்டு இருக்குது. உங்களை பாண்டில் வந்து டிஓ லெவல் காட்டுது 7 ppm. அப்போ நீங்கள் போய் ஒரு ப்ளோயர் ஆஃப் பண்ணிடணும். அப்போது டிஓ லெவலு கம்மியாகி 5ல் வந்து நிற்கும். அது என்ன, நமக்கு போதும், நமக்கு தேவையானது நமக்கு தேவை. ஆனால் கீழே போகக்கூடாது, ஓவராக மேலேயும் போகக்கூடாது. கீழே போனால் அனிமல் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடும், ஓவராக மேலே போனால் நம்மளோட எனர்ஜி லாஸ். எனர்ஜினா கேஷ். நம்ம வந்து ஒரு ப்ளோயர் எக்ஸ்ட்ரா ஓடுனா நமக்கு வந்து இபி கேஷ் அதிகம் ஆகும். மோட்ரு இது ப்ளோயர் மெயின்டெனன்ஸ் வந்துடும். ஒரு 1 hour கம்மியாக ஓட்டுறது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டான அந்த மெத்தடில் தான் போகணும். அப்படி போனால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான ப்ராஃபிட்டபுளான ஒரு கல்ச்சர் நமக்கு எடுக்க முடியும். இப்போது நீங்கள் யோசிங்க, நம்ம நாட்டில் வந்து இபி ஃபெயில் ஆகிறது வந்து எத்தனை நாள் வரைக்கும்? மேக்சிமம் போனால் 1 வாரம் மேக்சிமம். நமக்கே தெரியும், ஒரு நாள் கூட நம்ம நாட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ராஜடி, சுனாமி அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்தால் அந்த ட்ராஜடினால் நமக்கு வந்து கரண்ட்டு ஃபெயில் ஆகும். அதே மாதிரி ஏதோ ஒரு அதெல்லாம் வந்து ரயர் கேஸ். நார்மலாக வந்து பவர் கட்டு வந்து ஒரு நாள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஏதோ ஒரு அவரோட மெயின்டெனன்ஸு, ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உடஞ்சிடுச்சு, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரி வேலை காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவர் ரிப்பேர் பண்ணி அந்த இபி நமக்கு கொடுத்துடும். சாயங்காலம் இபி வந்துடும், கரண்ட் வந்துடும். அதே மாதிரி ஒரு 3 நாள் வரைக்கும் கரண்ட் இல்லாமல் இருக்கிற காலம் வந்து நம்ம நாட்டில் இப்போ எதுவும் கிடையாது. இப்போ வந்து அத்தனை நாள் வந்து கரண்ட் இல்லாமல் இபி இல்லாமல் இருக்கிறது இல்லை. இபி சீக்கிரம் வந்துடும். ஏதோ ஒரு ட்ராஜடி நடக்குது. இந்த மாதிரி இந்த புயல்கள் புயல் வந்து எலக்ட்ரிக் போஸ்டெல்லாம் உடஞ்சி ஒரு 10-20 போஸ்ட் உடஞ்சிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். மேக்ஸிமம் போனாலும் உங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள், மேக்ஸிமம் போன 1 வாரம். எவ்வளோ பெரிய புயல்கள் நடந்தாலும் இப்போ எனக்கு வந்து இத்தனை வயசுன்ற இடையில நான் வந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்கு மேலே இந்த இபி இல்லாமல் இருந்தது பார்த்தே இல்லை. இப்போது அந்த கேரளாவில் எல்லாம் ஃப்ளட்ஜ் வந்துடுச்சுல்ல, தண்ணி நிறைய வந்து அந்த நாளில் ஒரு 4 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தது. அப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு ரயர் கேஸு, இபி ஃபெயில் ஆகிற கேஸ் வந்தாலும் உங்களுக்கு இது வந்து தாராளமாக எடுத்து போகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டீசலை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிடணும். டீசல் வந்து ஒரு 500 லிட்டரு, ஒரு 1000 லிட்டரு டேங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் பைக்கில் போயிட்டு ஒரு 35 லிட்டரு 40 லிட்டரு எடுக்கிற கேன் வந்து பைக்கில் வச்சு அதை கொண்டு வந்து இதில் வந்து ஸ்டாக் பண்ணி, அதாவது 40 லிட்டர் டீசல் பிடிக்கிற ஒரு கேன் போய் 10 வாட்டி போனால் 400 லிட்டர் ஆகி, 20 வாட்டி போனால் 800 லிட்டர் ஆகி. அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு குட்ஸ் வாட்டர் ரிக்ஷாவில் ஒரு 40 கேன் வாங்கி டீசல் வாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி டவுனுக்கு போகும்போது ஒரு கேன் வாங்கிட்டு வரணும், பின்ன ஒரு வாட்டி டவுனுக்கு போகும்போது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு மாதத்தில் வந்து இது வந்து நீங்கள் டீசல் எடுக்கிற மாதிரி அந்த கீழே ஒரு டேப்பு வச்சு டேங்கில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிடணும். இதுதான் கதை. இப்போது நான் இப்போ இந்த சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதாவது இன்னொரு ஆள் வந்து சொல்கிறது, டே கரண்ட் போனாலே பயோஃப்ளாக் ஃபெயில்னு, அந்த வார்த்தையை விட்டுடுங்க. அந்த வார்த்தை இனிமேல் நம்ம பேசக்கூடாது. இந்த சிஸ்டம் வந்ததுனால, இது ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு வந்து 6 மடங்கு பேக்கப் அதிகம் கிடச்சிருக்கு. அதனால் கரண்ட் போனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட், இப்போ நம்ம யோசிக்கலாம், எனக்கு ஒரு இடம் கரண்ட் இல்லாத ஒரு இடம் எனக்கு இருக்குது, அங்கே கரண்ட் இல்லாமல் இந்த டீசல்லையே ஸ்டார்ட் பண்ணலாமா?
பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் கிடைக்காம ஒரு இடம் நம்ம உலகத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்த இதில் இல்லை, எந்த வில்லேஜ்லேயும் கரண்ட் வருது. ஆனால் கரண்ட் இருந்தால் கரண்ட் நம்ம கட்டாயம் எடுக்கணும். கரண்ட் அது ரெண்டும் தம்பில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கரண்ட்டுக்கு அதாவது இபிக்கு வந்து மெயின்டெனன்ஸு கம்மி, புரியுதா? செலவு காசு கம்மி. டீசல் மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்காக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ டீசல் மட்டும் போட்டுட்டு டீசல் என்ஜின் மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுறது மாதிரி நம்ம திங்க் பண்ணிடுச்சுன்னா அதில் வந்து டீசல் காசு அதிகம், கரண்டோட அதாவது ப்ரொடக்ஷன் கோஸ்ட் அதிகம் ஆகும், மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் அதிகம் ஆகும். 24 ஹவரும் நம்ம வந்து இப்போ 120 நாளுகளும் நம்ம ஒரு டீசல் என்ஜினை ஓட்டிட்டு நமக்கு கல்ச்சரெல்லாம் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து கரண்ட்டு தான் நமக்கு ஈஸி கல்ச்சர் எடுக்கிறது. இபி இருந்தால் நமக்கு ஈஸி. இபி போனால் நம்ம ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி எனர்ஜி எடுத்து வந்து இந்த மோட்டரில் போட்டு அது சுத்த வச்சு அது எடுக்கிறதோட ஈஸி டீசல் என்ஜின் தான். அதுதான் இதோட மேட்ரு. இது இப்படி தான் நீங்கள் புரியணும். அதாவது இது ரிவர்ஸ் நீங்கள் புரிய வைக்கக்கூடாது. ஒரு சில ஆளுகள் வந்து இப்போ இந்த மேட்ரு கிடச்சதுனால சரி கரண்டே வேண்டாம், இபியே வேண்டாம், நாம் எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போடணும், டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுக்கு 5 லட்சம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதோட வந்து இது ஒரு 5 என்ஜின் வாங்கி வச்சாலே ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம், ஒரு கல்ச்சர் முடிஞ்சாலே இந்த என்ஜினை உடஞ்சிருச்சாலும் ஒரு ஆள் அப்படி திங்க் பண்ணும். அப்படி திங்க் பண்ணக்கூடாது. அதில் வந்து வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லித்தரதுக்கு வந்து டைம் இல்லை. நம்ம இப்படி யோசிக்கணும். என்னென்ன டைரெக்டாக வந்து இபி எடுக்கணும், இபி எடுத்து எல்லோரும் செய்கிற மாதிரி இபியிலேருந்து ப்ளோயருக்கு கனெக்ஷன் கொடுத்து ஓட்டணும். ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு தாராளமாக அழகாக கல்ச்சர் பண்ணலாம், டீசல் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெனரேட்டர் தேவையில்லை, ஜெனரேட்டர் வைக்கக்கூடாது. ஜெனரேட்டர்னால உங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவு இல்லை. ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனை, ஜெனரேட்டர் தேவையில்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்போ ஜெனரேட்டர் இல்லை இருந்தால் கரண்ட்டு போனால் லைட்டு எப்படி எரியும்? இந்த லைட்டுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த இது இருக்குது, சோலார் லைட் இருக்குது, அதுக்கு செலவு காசு கம்மி, அது இருக்குது. பின்ன ஒரு சின்னோன்ற ஒரு இன்வெர்டர் வாங்கி வைக்கணும். சின்னோன்ற ஒரு 1.5 AP ஒரு இன்வெர்டர், ஒரு 2 பேட்டரி இன்வெர்டர் வாங்கி வச்சா உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு லைட்டுக்காக ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுறத ஒரு மிக்சி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஃபார்மில் இருக்கிறது ஒரு ஃபேனு, அது எல்லாம் அந்த இன்வெர்ட்டரில் கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகும். கரண்ட் இல்லை இருந்தாலும் எங்களுக்கு யூஸ் ஆகும். பண்ணையில் வந்து முக்கியமான இது வந்து நமக்கு வந்து கரண்ட்டு போனால் மோட்டர் ரன் ஆகணும், அதாவது ப்ளோயர் ரன் ஆகணும். அதுக்கு டீசல் என்ஜின். உங்களுக்காக இந்த இன்வெர்ட்டர் லைட்டு இல்லைன்னா சோலார் லைட்டு, அதில் வந்து சிசிடிவி அது இல்லை, அதில் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இந்த மேட்ரு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க இது ஒரு பெரிய ஒரு இது, அதாவது பெரிய ஒரு நியூஸ். உங்களுக்கு வந்து இந்த பயோஃப்ளோக்கு வர்றதுக்கு நீங்கள் இபி பிரச்சனையினால் நீங்கள் வந்து யோசித்து நிற்கிறதுனால நீங்கள் அந்த யோசனை இனிமேல் வேண்டாம். இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை நல்லா செஞ்சு கொடுக்கணும். அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நான் அதோட டைமென்ஷன் அது எப்படி வைக்கணும் அதெல்லாம் கிளியராக சொல்லித்தரேன். அதை ஃபுல்லாக இதில் வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிறேன். அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான தோணிடுச்சுன்னா உங்களோட அக்வாகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு சொல்லுங்கள் இது வந்து இப்போ இந்த செக்ஷன் வந்து இது பயோஃப்ளோக்கில் வந்து எதனால லாஸ் ஆகுது, இல்லைன்னா எர்த்தன் போண்டில் வந்து எதிலான கல்ச்சர் வந்து பயோஃப்ளாக்கான இருந்தும் எர்த்தன் போனாக இருந்தாலும் அதோட ப்ராப்பர் மெத்தேடில் போகலைன்னா அது ஃபெயில் தான். இப்போ வந்து நான் இப்போ சொன்ன இது பயோஃப்ளோக்கு ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. இது வந்து மோட்டர் அது எதுவும் பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா நம்ம செக்ஷன் இதில் வந்து டிஸ்கஷனுக்கு வந்துடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.